ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேகிரி சேனல். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா பன் பட்டர் ஜாம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தாம்பரம் சானிட்டோரியத்தில் லொக்கேட் ஆகிருக்க கருப்பட்டி குடிலுக்கு தான் வந்திருக்கோம். இது எக்ஸைட்டாக எங்கே இருக்குன்னா நம்ம ஜிஹெச்சுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பார்பிக்யூ நேஷனும் இருக்கும். இங்கே வந்து பருத்தி பால் ஃபேமஸ்ஸு, அதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கான். அதையுமே வந்து ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா இயற்கை உணவாக தான் இருந்ததே. மேக்ஸிமம் என்னென்னலாம் வச்சுருந்தாங்கன்னா வந்து வேர்க்கடலை, குழிப்பணியாரம், அதுக்கப்புறம் கேரட் அல்வா, அந்த மாதிரி வந்து இயற்கை உணவு வந்து நிறைய இருந்தது. அது மாதிரி ஜூஸ்லேயுமே வந்து இவங்க நோ சுகர், நோ வாட்டர் அண்ட் நோ ஐஸ்ன்னு போட்டிருந்தாங்க. ஸோ எல்லாமே வந்து முடிஞ்ச அளவுக்கு இவங்க இயற்கையாக தான் கொடுக்குறாங்களே. குழிப்பணியாரமே வந்து சுட சுட போட்டுட்டு இருந்தாங்க. ஸ்வீட் குழிப்பணியாரம் அண்ட் கார குழிப்பணியாரம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா வாழைப்பூ வடையெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நமக்கு வந்து பன் பட்டர் ஜாம் நம்ம போயிட்டு சொன்னோன்னே தான் ஃப்ரெஷ்ஷாக மேக் பண்ணியே தருவாங்க. நாங்கள் ஒரு பன் பட்டர் ஜாம் அண்ட் பால்கோவா பன் இங்கே ஃபேமஸ்ன்னாங்க. ரெண்டுமே ஆர்டர் பண்ணிட்டோம். ரொம்ப வந்து சுட சுட ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சாஃப்டாக இருந்தது. வாயில் போட்டோன்னே கரைஞ்சிது. நெக்ஸ்ட்டு இதை நான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறேன், பால்கோவா பன்னு. இது வந்து அதை விடவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுதான், இதையும் ட்ரை பண்ணிவிட்டு இங்கே வந்து மரவள்ளிக்கிழங்குல போண்டா போட்டிருந்தாங்க சூடாக. இது வரைக்கும் மரவள்ளிக்கிழங்குலாம் நான் சாப்பிட்டதே இல்லை. ஸோ இதையுமே ட்ரை பண்ணி பார்த்தோம். இங்கே பார்த்திங்கன்னா உள்ள மரவள்ளிக்கிழங்கு தான் ஸ்டஃப் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்பவுமே இதுவுமே டேஸ்டி. அந்த மரவள்ளிக்கிழங்கு மாதிரி தெரியல, பட் டேஸ்ட்டாக இருந்தது. இதுவுமே உருளைக்கிழங்கு மாதிரி தான். நெக்ஸ்ட் வந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.